அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 42:5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இந்த வசனத்துல யோபு ஒரு காரியத்தை சொல்றான். அது என்ன அப்படின்னா, நான் உம்மை பத்தி மத்தவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டிருந்தேன். ஆனா இப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அனுபவிக்கிறேன். நீர் என்னை தேற்றுகிறதை, நீர் என்னோடு கூட பேசுகிறதை நான் அனுபவிக்கிறேன், நேரடியா அனுபவிக்கிறேன்னு சொல்றான். இன்னைக்கு ஒருத்தங்களை பத்தி 100 பேர் நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனா நம்ம அவங்கள நேரடியா சந்திக்கும் போது அதனுடைய அடையாளமே வேற மாதிரி இருக்கும். அந்த அனுபவம் வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை காதினால் அவங்கள குறித்து கேள்விப்படுகிற ஒரு நிலை வேற, நம்ம நேர்ல சந்தித்து அந்த அனுபவம் வேற. தேவனோடு அதே போலதான் தனிப்பட்ட முறையிலே மற்றவங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே நாம் ஆண்டவரை சந்திக்கும் போது அந்த அனுபவம் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும். யோபு நிறைய துன்பங்கள், ஏராளமான வேதனைகள், ஏராளமான துக்கங்களை அவன் சகித்தான். எல்லாத்தையும் இழந்தான். சொத்துக்களை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், ஆரோக்கியத்தை இழந்தான். நண்பர்கள்லாம் பொய் குற்றம் சாட்டினாங்க. மனைவியே அவனை தவறாக பேசுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனா அந்த வேதனைகளின் முடிவு வரும்போது தேவன் அவனோடு கூட இடைப்படும் போது அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் என் காதுனால கேட்டேன், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறும்படியாக நான் அதை நேரடியா என்னுடைய கண்களினால் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ சில நேரங்கள்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய நேரங்கள்ல யோசிப்போம், எனக்கு ஏன் இவ்வளோ வேதனை, எனக்கு ஏன் இவ்வளோ போராட்டம், எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனையின் நடுவில் தான் தேவன் நம்மை ஆழமாக கண்காணித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சோதனைகள் வரும்போது ஏன் சோதனை அப்படின்னு சொல்லி நீங்க கலங்காதிருங்கள். அந்த சோதனைகளின் நடுவில் ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமேன். அதை நீங்க அறியாமல் இருக்கலாம். ஆனா யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், எரிகிற முட்செடியில ஆண்டவர் மோசேயை சந்தித்தார். ஒருவேளை அவன் எகிப்து தேசத்துல இருக்கும்போது ஆண்டவர் குறித்து நிறைய கேள்விப்பட்டிருப்பான். ஆனா இந்த முச்செடியில ஆண்டவர் நேரடியாக அவனோடு கூட பேசும்போது அவனுடைய வாழ்க்கையில எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியான இரட்சகனாக அந்த சந்திப்பு மாற்றினது. ஆமேன். தேவனுடைய சத்தத்தை கேட்ட அந்த மோசே தேவனுடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அதே போல சவுல் என்கிற ஒரு வாலிபன் தமஸ்குவுக்கு போறான். சீஷர்களை துன்புறுத்தணும், சபையை பாழாக்கணும்னு சொல்லி சீட்டு எழுதி வாங்கி கொண்டு போறான். ஆனா அவன் எல்லாமே தெரியும், அவனுக்கு தேவனை பத்தி தெரியும், ஏன்னா எல்லாத்துலயும் கற்று தேர்ந்தவன் தான். ஆனா அந்த நேரத்துல உயிர்த்தெழுந்த இயேசு அவனுக்கு நேரிட்டு, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்ன்னு ஒரு வார்த்தை கேட்டார் பாருங்களேன். அந்த ஒரு கேள்வி அவனை பவுல் அப்போஸ்தலனாக மாற்றி விட்டது. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய காரியங்களை மற்றவங்க கேட்டு நம்ம அறிந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்திப்பை கொடுத்து உங்களை அனுபவிக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். யோபுவின் முடிவு ஆசீர்வாதமாக மாறினதே அதே போல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது முடிவு கிடையாது. ஆண்டவர் உங்களை சந்தித்து உங்களை அனுபவிக்க செய்வார். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய விதத்தில் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய தேவனை பற்றி நாம் அறிந்திருப்பதை விட அவரை குறித்து ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் என்னுடைய பெற்றோர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன், அநேகர் சாட்சி சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா என்னுடைய காதுகளினால் கேட்டதை என் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே, அந்த அற்புதத்தை என்னுடைய கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்களா? ஆண்டவர் பாருங்களேன், சில நேரங்கள்ல நம்முடைய சூழ்நிலையை உடனே மாற்ற மாட்டார். ஆனா அந்த சூழ்நிலையின் நடுவில் நம்மை மாற்றுவார். ஆமேன். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள்ல ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஜெபத்திற்கு பதில் இல்லாத ஒரு கேள்விகள் இருக்கலாம். சில காரியங்கள் நீண்ட காலமா எனக்கு பதில் இல்லையே, தாமதமாகுதே, எனக்கு நடக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
ஆனா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவனை பற்றிய அறிவு, தேவனை பற்றிய அவரை குறித்த ஒரு அறிவை கொண்டிருக்கிற அனுபவம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய சந்திப்பு நேரிட போகிறது. அவர் சந்திச்சிட்டாருன்னா போதும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை மாறும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பலருடைய சாட்சிகளை கேட்டிருக்கிறோம் அப்பா. ஆனால் யோபு சொன்னது போல எங்களுடைய கண் இப்பொழுது உம்மை காண்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள் எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை அறிந்திருப்பது உண்டு, ஆனாலும் நாங்கள் உம்மை அனுபவிக்கிற காரியங்களுக்குள் எங்களை நடத்தி செல்வீராக. இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கண்ணீர்கள் இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு பதில் இல்லையே என்று சொல்லி ஒரு பெருமூச்சோடு கேள்விக்குறியோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை, நீர் சந்திக்கிற ஒரு அனுபவத்தை நிச்சயமாய் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீர் மாறும், உங்களுடைய சூழ்நிலை மாறும். உங்களுடைய காத்திருக்கிற நாட்களிலே தேவன் உங்களை உருவாக்கி நிச்சயமாய் அந்த அனுபவத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். அன்பின்